வேகமாய் ஒரு சில பகுதிகளை நாம் வாசித்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். யோபு 40வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்துல வரைக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இப்பொழுதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவர்களை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களிடக்கிற ஸ்தலத்தில மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு பேசும், இடைப்படும் தடையான எல்லாம் மாற்றி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையோடும் பேசி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்திலேயே அடிமையும் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். 38வது வசனத்துல 1வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் ஆமென் இப்படி பேசி அவர் அங்கே அவர் யோபுவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் தொடர்ந்து பேசிட்டு வரும்போது 45ல வாசிக்கிறோம். நான் யோபு உடைய பிரதிபரம், நான் 2 தரம் பேசினேன், இனி பிரதித்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். ஆமே, நான் கொஞ்சம் பேசினப்பா, ஆனா இனி என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா உமக்கு முன்ன நான் என்ன செய்ய முடியாது. ஆமே, அப்படி சொல்லி வரும்போது அவர் ஒரு காரியத்தை ஒன்று முக்கியமாய் சொல்லுகிறார். இப்பொழுதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவர்கள் எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்தில மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பும் உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழ்வேன். அதாவது ஆண்டவர் சொல்றார், என்னை போல நீயும் இருப்பாயோ அப்படின்னு கேட்கிறார். அவள் என்னை போல நீயும் இருப்பாயோ. அவர் எப்படிப்பட்டவர் என்று இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் இப்பொழுதும் அவர் முக்கியத்தாலும் அவர் மகத்துவம் உள்ளவரும் அவர் மகிமையை ஆடையாய் அணிந்து கொண்டு இருக்கிறவரும் அவர் என்ன செய்கிறார், கோபத்தின் உக்கிரத்தினால் அகந்தை உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வார், தேடி பார்த்து தாழ்த்தி போடுவார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர், அகந்தை உள்ளவர்கள் எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமையானவர்களை கவனித்து அவங்களை பணிய பண்ணுகிற தேவன். துன்மார்க்கர்களை இருக்கிற ஸ்தலத்துல என்ன செய்வார், மிதித்து போடுவார். இப்படி நீ இருப்பாயோ அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்படிதானே கேட்கிறார். நம்முடைய தேவர் அப்படிப்பட்ட தேவன். வேதம் சொல்லுகிறது 96ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்துல உள்ளது. ஆமென். அவர் அவ்விதமான மகிமையும் கனத்தையும் உடையவர். 104ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரி, தேவரீர் நீர் எவ்வளவு பெரியவர் இருக்கிற, மகிமையையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர். எதை அணிந்து கொண்டிருக்கிறாராம், மகிமையையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் மகத்துவத்தையும் மகிமையையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 93ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது 93, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து
அதை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், மகிமையையும் மகத்துவத்தையும் ஆடையாய் அணிந்திருக்கிறவர். ஆமென். ஒளியை ஆடையாய் அணிந்திருக்கிறவர், ஒளியை ஆடையாய் அணிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அப்படி நீ என்னை போல இருப்பாயோ அப்படின்னு யோபு கொஞ்சம் கேட்கிற. அப்படி நீ இருப்பாயோ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து, ஆனாலும் ஆண்டவர் நம்மை அப்படி முக்கியஸ்தவர்களாய் மகிமையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலையும் எபிரேயர் 2:7 வேதம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. ஆமென். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கரங்களுக்கு எல்லாம் சொல்லமா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்கிறார்? மகிமை சூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். மகிமை சூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளை பார்த்து இயேசு 52:1 சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை என்ன செய்ய? தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்ய? உடுத்துக்கொள். விருத்த சேரம் இல்லாதவனும் அசுத்தனின் உன்னிடத்துல அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். கனத்துக்குரிய மகிமைக்குரிய அலங்காரங்களை நீ வஸ்திரமாய் என்ன செய்ய? கர்த்தர் எப்படி மகத்துவத்தை ஆடையாய் அணிந்திருக்கிறாரோ அதே போல தேவ பிள்ளைகளையும் மகத்துவத்தால நிரப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல வந்தார்களோ அத்தனை பிள்ளைகளையும் கனத்திலும் மகிமையிலும் வல்லமையிலும் நிரப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அதைத்தான் 61வது இயேசு 61வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆமென் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், துயரப்பட்டவளை சீர்படுத்தவும் பாருங்க, அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட ஆடைகளை ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆயில் ஆஃப் ஜாய் அப்படின்ட்டார். ஆமென். துயரத்துக்கு பதிலாக என்ன நிரப்பி வைப்பாராம்? ஆயில் ஆஃப் ஜாய். அவ உள்ளத்துல ஆனந்த தைலம். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாராம்? அவன் சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு மகிழும்படிக்கு. அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ஆனந்த, அந்த ஆயில் ஆஃப் ஜாய். அதான் தாவீதுக்கு அவனை ஆனந்த தைலத்தினால் கொம்பினால் என்ன செய்த? அபிஷேகம் பண்ணின. எபிரேயர் 1:9 அவன் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளை அவிதமாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று அவளை விரும்புகிறார். அல்லேலூயா. அவங்களை என்ன செய்கிறார்? 61:10 சொல்லுகிறார். வாசிங்க. 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் தரித்தார். ஆமென். இப்படி எல்லாம் அவர் உன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்பி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7 வாசிக்கும் போது, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாய் ஆக்கினவர் யார்? ஆமென். அதாவது பவுல் சொல்ல வர்றது, உன்னை விசேஷித்தவனாய் மாற்றி இருக்கிறார்.
இப்பொழுதும் திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுதும் ஐஸ்வர்யவான்களாயிருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவனானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உங்களோடு கூட நாங்களும் ஆளுவோமே. அந்த 2 வசனத்திலும் அவர் சொல்லுகிற 2 பாயிண்ட். அல்லேலூயா. ஒன்று, தேவன் உங்களை விசேஷித்த விதமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். 2, உங்களை ஆளுகிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். உங்களை எதாய் மாற்றி இருக்கிறார்? ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆமென், யோசேப்பை ஆண்டவர் அபிஷேகித்தார், முக்கியஸ்தனாய் மாற்றினார். ஆமென். ஒரு மனிதனை அவருடைய அபிஷேகமே மனிதனை முக்கியஸ்தப்படுத்தும். ஆமென். எது முக்கியஸ்தம் கொடுக்கும்? அபிஷேகம். கர்த்தர் அலங்கரிக்கிறார் என்றால் அந்த ஆவியானவருடைய அந்த கிரீடம், அபிஷேகம் என்ற கிரீடம் அவன் தலையில இருக்கும். அதான் ஆளுகை. கரங்களை எல்லாம் சொல்லாம, ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தை பெறும்போது, அதாவது தேவனுடைய அலங்காரத்தை, ஆமென், அந்த ஆயில் ஆஃப் ஆமென் ஜாய் என்று சொல்லலாம். ஆனந்த தைல அபிஷேகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ராஜரீக அபிஷேகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆளுகைக்குரிய அபிஷேகங்கள் இவை யாவையும் இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, அபிஷேகிக்கும் போது அவனை விசேஷித்தவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னை முக்கியஸ்தனாகவும் ஆமென் விசேஷித்தவனாகவும் ஆளுகை செய்கிறவனாக. அதான் யோபுக்கு சொன்ன முக்கியஸ்தனாகவும் 40:10 என்ன வாஸ்தவம்? முக்கியஸ்தனாகவும் மகத்துவத்தால், மெஜஸ்டி, மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்துக்கொள். ஆமென். மகத்துவம் மகத்துவம் அவருடைய வல்லமையினாலும் நீ உன்னை அலங்கரித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாங்கதான். வல்லமையை நீ என்ன செய்? தரித்துக்கொள். வல்லமையே எருசலேமில வீற்றிரு அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானம். எருசலேமின் உயர்ந்த ஸ்தானம். அந்த உயர்ந்த ஸ்தானத்துல நீ ஓய்ச்சிரு. ஆனா நீ இருக்கிற சாதாரண நிலையில இருந்து வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு மனிதனும் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பழைய அதாவது புதிய ஏற்பாட்டு சபையில ஆரம்ப நாட்களில் இந்த அபிஷேகத்தை பற்றி விசேஷித்த பிரசங்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா கவனிக்கணும். யாரும் இப்படி அதுக்கு இன்னும் ஸ்டெப். முதல்ல நீ ஆசைப்படணும், நீ இயேசுவிடத்துல வரணும், அப்புறமா நீ கேட்கணும் அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது அன்னைக்கு நார்மல். எல்லா மனுஷனும் அபிஷேகம் பெற்றிருப்பான். எப்படி ஒரு தேவப்பிள்ளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நபரும் பெற்றிருப்பான். அதனால அதுக்குன்னு ஒரு விசேஷ பிரசங்கம் கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் வரணும். ட்ரம் அடிப்பாரு, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கோரஸ் பாடுவோம். அது முடிஞ்சு நீங்க கரங்களை தட்டுங்க, அபிஷேகம் கரங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவருடைய ஆசையே முதல் ஆசை, இந்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும், அபிஷேகத்தால் நான் நிரம்பணும், அந்த ஆனந்த தைலத்தால நானும் நிரம்பி கர்த்தரை துதிக்கணும் தான் அவன் ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் அந்த பிரசங்கம் எல்லாம் கிடையாது, ஸ்டெப் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆசை அப்படி. ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்தவ பிறக்கும் போதே கிறிஸ்தவனா அந்த குழந்தைகள் வளரும் போது அதை குறித்து அவனுக்கு என்ன கிடையாது. ரட்சிப்புனா என்ன, அபிஷேகம்னா என்ன என்ப வாஞ்சி அவனுக்கு இல்லை. ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம், கிறிஸ்தவனா ஏதோ ஆசீர்வாதமா வாழணும், நல்லா இருக்கணும், மரியம் அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு விசேஷித்தவனாய் அல்லது ஒரு முக்கியஸ்தனவாய் மகத்துவத்தையும் கனத்தையும் கொடுத்த ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே மேட்டுமையானவைகளை தாழ்த்துகிற ஒரு தேவ பிள்ளையாய், அகங்காரிகளை அடக்கிறவனாய், துன்மார்க்கனை ஆளுகிறவனாய் தேவன் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை அறியாம ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து சாதாரண நபரா மரிச்சு போயிடுறார். ஆமென். ஆனா நம்ம ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் முக்கியஸ்தவனாய் மாற்ற விரும்புகிறார், விசேஷித்தவனாய் மாற்ற அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து ஒரு பலனாய் வல்லமையாய் அவனை ஒவ்வொருவரை மாற்ற விரும்புகிறார். அதுதான் நான் வாசித்த சங்கீதம் 63
தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய வல்லமையை மகத்துவத்தை கண்டேன் அப்படிங்கிறார். 42:1 சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் உள்ளம் உம்மை என்ன செய்கிறது, வாஞ்சிக்க. அந்த வாஞ்சை நிமித்தம் நான் இரவும் பகலும் எழும்பி உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் எழும்புகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. எதற்கு? என்னை ஒரு விசேஷித்தவனாய் மாற்றணும். ஆமென். என்னை ஒரு முக்கியஸ்தனாய் மாற்றணும். ஆமென். தேவனுக்கு உகந்தவனாய், ஆமென், தேவனை போல அவருடைய கொஞ்ச குணநலங்கள் எனக்கு உண்டாகி மகிமையும் கனத்தையும் என்னை அவர் அலங்கரிக்க விரும்புகிற அந்த அலங்கார வஸ்திரங்களும் ராஜ முடியும் நானும் அணிந்தவனாய் தேவனுக்குள்ளே வாழணும் என்கிற ஒரு துடிப்பு ஆமென் பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆனா நமக்கு அந்த துடிப்பு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அது வரணும் என்று வேதம் விரும்புகிறது. ஆமென். ஆதியாகமம் 41:38-39 வசனங்களிலே யோசேப்பினுடைய ஆளுகையை குறித்து வேதம் சொல்லுகிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருப்பானால் உலகம் உன்னை பார்க்கும். அல்லேலூயா. ஆமென். உலகத்துக்கு அது உன்னை வெளிப்படுத்தும். ஆமென். அபிஷேகம் சும்மா வச்சிருக்காது, அவனை வெளியே கொண்டு வரும். ஆமென். அவனை நடுவுல தேவை உள்ள நடுவுல அவருக்கு ஆமென் பயன்படுத்த ஆமென் அவனை கொண்டு வந்து முன்னே நிறுத்தும். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷரை போல வேறு ஒருவன் உண்டோ அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், ஓ இந்த சிங்காசனம் தவிர முழு தேசமும் ஆமென் உனக்கு கீழே இருக்கும். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே ஆமென் என் ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாயிருப்பேன். எந்த கையும் காலும் ஒன்னு அறியாம என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. உன்னை அரண்மனை முழுவதுக்கு அதிகாரி ஆகிறேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கரங்கள் தெல்ல சொல்லமா. எது அவனை கொண்டு வந்து நிறுத்தினது? அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம், தேவ அபிஷேகம் அவனை கொண்டு வந்து நிறுத்தினது. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்ற அவருக்கு எல்லாரும் அபிஷேகம் பெற்று எல்லாரும் கர்த்தருக்காய் வாழணுங்கிறதா அவருடைய ஆசை. ஆமென். அவருடைய விருப்பம். அதனால்தான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை என்ன செய்வேன், ஊற்றுவேன் என்று வாக்குக்கு மேல வாக்கை கொடுத்து வைத்தார். ஆமென். ஆமென். நமக்கு அந்த விசேஷித்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அது யாருக்கோ ஒரு நபருக்கு என்று நாம் அதை தவறுதலாய் விட்டோம். ஆமென். அல்லேலூயா. அதை குறித்த வாஞ்சையும் துடிப்பும் நமக்கு வராமல் போய்விட்டது. அதனாலதான் நம்மளால அபிஷேகத்தை பெற முடியல. அது ஒரு மனிதனை ஒரு மேன்மையிலே கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென். யோசேப்பை தேவன் அப்படியே தூக்கி அந்த அபிஷேகம் அவனை தூக்கினது. அப்போ தேவன் நம்மை விசேஷித்தவனா முக்கியஸ்தனாய் அவருக்கு முன்னிலே மகத்துவத்தை ஆடையாய் அலங்கரிக்கப்பட்ட தேவ மகத்துவங்களாய் தேவனை உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்ற துடிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். இந்த அபிஷேகம் தேவ வல்லமை, ஏதாவது ஒரு வல்லம் பெற்றுள்ள ஒரு வல்லமை ஒரு இதா இருந்தா அது யூஸ் பண்ண என்ன செஞ்சிடும்? பெட்ரோல நம்ம கார் ஓட்ட பெட்ரோல் குறையுமா குறையாதா? குறையும். வல்லமை கொஞ்சம் யூஸ் பண்ண அதனால அதை திரும்பி என்ன செய்யணும்? ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். ஆமா. அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. ஆமே. தேங்கி அப்படியே போய் ஒன்னும் இல்லாம நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பான். ஆமென். எப்பமோ அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான். ஆமென். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன், ரினியூ தேர் ஸ்ட்ரென்த். புது பலன்னா ரினியூ தேர் ஸ்ட்ரென்த்.
ஆமே, ஒவ்வொரு நாளும் புரிதல் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள், எழும்புவார். எப்படி பிளைட் அப்படி டேக் அப் எடுக்கும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லா எடுக்கணும், அவ்வளவான வல்லமையும் போல பரிசுத்த ஆவியை பெற்றவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை முதல்ல சரியான விதமா பெற்றுக்கொள்ளாதனாலதான் இந்த அபிஷேகத்தையும் சரியான விதமா என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. ஆமென். ரட்சிப்பு எப்படி நாம கதறி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கணும், என்னையும் உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய சமூகத்தில் விழுந்து அழுது பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ரட்சணிய தேவன் நம்மை ரட்சிக்கும் போது, அவருடைய பாவத்தை மன்னிக்கும் போது இருதயம் பொங்கி வழிகிற, என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டாரே என்ற பொங்கி வழிகிற அனுபவத்துல வந்தோமோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும். அல்லேலூயா. அவர் வரும்போது இருதயம் நல்ல விசேஷங்களினால் என்ன செய்யும், பொங்கி வழியும். ஆமென். அல்லேலூயா. நீ போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நிரப்பிட்டே இருப்பார். ஆமென். அவர் என்ன செய்வார், நிரப்பிட்டே இன்னும் இன்னும் கேட்டுட்டே அதுக்குறம் போதும் போதும்னு சொல்ல வேண்டியது வந்துடும். ஆமென். அவ்வளவாய் அவர் நிரப்புகிறவர். ஆமென். அப்படி அவர் ஆசீர்வதிக்க நம்மை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் விசேஷித்த எரேமியாவை பாருங்க. எரேமியா 1:10 ஆண்டவர் என்ன சொன்னார், அவனை தெரிந்தெடுத்து அபிஷேகித்து பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த தினம் ஜாதியர் மேலே ராஜ்யங்கள் மேலே ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். அந்த பாருங்கிற அந்த வேர்டு மிக மிக முக்கியமான வேர்டு. அல்லேலூயா. பார். ஆமென். அப்படின்னா அதிகாரத்தோடு நிச்சயத்தோடு ஆண்டவர் மனிதனுக்கு அவனுக்கு பிடுங்கவும், அக்கிரமங்களை சத்துருக்க துன்மார்க்கத்தனங்கள் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். ஆமென். இரண்டாவது கட்டவும் நாட்டவும் நான் உன்னை என்ன செய்த இந்த தினம் ஏற்படுத்தி இருக்கிற ஜாதிகள் மேல ராஜ்யங்கள் மேல ஏற்படுத்தினேன் என்று கர்த்தரினோடு சொன்னார். ஆமென். அதே போல இந்த அபிஷேகம், ஆமென், துன்மார்க்கனை அழிக்கவும் மேட்டுமையன்களை மிதிக்கவும் மேடுகளை மிதிக்கவும். அல்லேலூயா. எலியா ஆகாப்பு முன்னிலை ராஜாவின் முன்னிலை என்று சொல்லுகிற, ஓ என்னுடைய வாக்கின்படியே தேசத்துல மழை இல்லாது இருக்கும். ஆமென். யாருடைய வாக்கின்படி? கர்த்தர் சொல்லுகிற வாக்கின்படி கூட சொல்லல. அவன் என்ன சொல்கிறார், என்னுடைய வாக்கின்படியே. ஆமென். அபிஷேகம் உன் வார்த்தையில வல்லமை உண்டாக்கி தரும். ஆமென். அதிகாரத்தை உண்டாக்கி தரும். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட வாக்கின் வல்லமைகளை எல்லாம் இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு உண்டாக்கி தரும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியமும் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும், அதாவது போல்ட்னஸ், ஒரு தைரியம், அன்பு, தெளிந்த புத்தியின் ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆவியை நமக்கு என்ன செய்யல, தரல. அபிஷேகம் ஒரு தேவ பிள்ளைய அனல் முறைத்து அவரை எழும்ப பண்ணும். அல்லேலூயா. ஒரு தைரியம், பலன் எப்போ ஒரு மனிதனுக்கு வரும்னா, ஆமென், இந்த அபிஷேகம் வரும்போது. அது வரைக்கும் வாய் என்ன செய்யாது, திறக்காது. வாய் ஊமையாவே இருப்பான். இந்த சகரியா தேவ சமூகத்துல நிற்கும் விசுவாசிக்காதனால என்ன இப்படிதான் இருந்தான், ஊமையா இருந்தான், வாய் திறக்காது. ஆண்டவரே எங்க வீடெல்லாம் தானியத்தால் நிரம்பிருக்கு, எங்க வீடெல்லாம் பொக்கிஷ சாலையா என்ன செய்யணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. அவங்களுக்குள்ள ஆசையே இந்த இயேசுவின் நாமம் உலகெங்கும் பிரஸ்தாவப்படணும். அவங்களுக்குள்ள ஆசையே இந்த சுவிசேஷத்தின் ரகசியம் உலகம் அறிய வேண்டும். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். ஆமென். ஆமென். என்ன இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டதே சாத்தான் கிரியை அழிக்க, அதே போல நானும் அவன் கிரியைகளை என்ன செய்வேன், அழிப்பேன் என்று சொல்லி எழும்புகிற தேவ ஜனங்களாய் வரணும். அதுதான் அவங்க ஜெபமா இருந்து. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே அவங்க வாய் சும்மா இருக்கல, வசனத்தை என்ன செய்தார்கள், தைரியமாய் போய் அவங்க வைக்கப்போ, இவன் எங்க கேட்க போறான்னு நினைக்கவோ அப்படிலாம் எண்ணவே இல்லை. தைரியமாய் முழு மனதோடு சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்,
அறிவித்தார்கள். அதுக்காகத்தான் தேவன் நம்மை விசேஷித்த விதமாய் மாற்றுகிறார், முக்கியஸ்தனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்? இந்த ஆதி சபையை போல உள்ள கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? அப்படி ஒரு தேவ பிள்ளை எழுப்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். அவங்க வல்லமையில பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க. ஆமென். விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. அல்லேலூயா. இந்த மகத்துவ வல்லமையை பவுல் சொல்றார், எங்கள் சரீரத்திலே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவ, the majesty, the power, ஆமென், இந்த கனத்தை இந்த சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் பூரண கிருபையோடு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஆசை, அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு இல்லாம இருந்தா, இன்னைக்கு அந்த விருப்பத்தோடு ஆண்டவருக்கு முதலாவது அந்த விருப்பத்தை எனக்கு தாங்கப்பா. ஏன் உம்முடைய பிள்ளையா நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்? என்ன காரணம்? உன்னை விசேஷித்தவனாய் ஆக்கினது யார்? ஆமென். வேதம் உன்னை விசேஷித்தவனாய் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறது. உன்னை ஆளுகிறவளாய் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறது. உன்னை இந்த உலகத்துல ஒரு போராயிரமாய், புதிதும் கூர்மை உள்ள ஒரு எந்திரமாய் நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னவர், போரடிக்கிற ஒரு கருவியாக நான் உன்னை தயார்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். ஒரு விசை கூட இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்களும் செவிங்க. ஒருவேளை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அந்த நாள்தோறும் இந்த அபிஷேகத்தின் புது பலன் நமக்கு இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறார், காலைதோறும் உடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, ஓ உடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் நான் காண செய்யும் என்று சொல்லுகிறார். அது சொன்ன மாத்திரத்துல அவன் சொல்லுகிற மறு வார்த்தை, நான் உம்முடைய ஆலயத்துல உடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் கண்டேன். ஆமென், ஆமென். அதே போல இன்றைக்கும் இந்த காலவெளியில உங்க யாவரையும் ஆண்டவராலே அபிஷேகிக்க முடியும். எல்லாரையும் நிரப்பினவர். சமரியா பட்டணத்துல பிலிப்பு பிரசங்கம் பண்ணும் போது அந்த பட்டணத்தார் எல்லாரையும் தேவாவியில நிரப்பினார். கொர்நேலி வீட்டுல அவர்கள் யாருக்கும் பரிசுத்த ஆவியை தெரியாது, யாரும் பரிசுத்த ஆவியிலா நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் கேட்டதும் இல்லை. ஆனா ஆவியானவர் எல்லார் மேலும் இறங்கினார். பேசிக்கொண்டிருக்கும் போதே, பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே இறங்கின ஆவியானவர். ஏன்னா அவங்க இருதயம் ஆயத்தமாயிருந்தது, வாஞ்சையாயிருந்தது. ஆமென். இன்றைக்கும் அதே வாஞ்சையும் தாகமும் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களையும் நிரப்பி ஒரு தானியேல் வெளிச்சமும் விவேகமும் அவன் ஞானமும் உள்ளவனாயிருந்தது போல, அவன் ஆளுகை செய்கிறவனாயிருந்தது போல, ஒரு யோசேப்பை முழு தேசத்துக்கும் அதிகாரிகள் ஆக்கினது போல தேவன் உங்களை ஆளுகை அதிகாரமும் பலனையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அபிஷேகம் என்ற கிரீடம் ஆமென் உன் தலையிலே ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு விஷயம் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் இல்லாம ஒருவனாலும் பரிசுத்தம் அடைந்து விட முடியாது. அப்படி அபிஷேகம் இல்லாம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது. உன் பாவ வழிகளை இன்னும் விழுந்து விழுந்து எழும்புங்கிறீங்களா? உனக்கு தேவை என்பதை ஆண்டவரிடத்துல சொல்லு. இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. இந்த பாவ வாழ்க்கை என்னை விட்டு, இந்த பழக்க வழக்கம் என்னை விட்டு மாறி உமக்கு உகந்தவனாய் நான் மாறி வெற்றி உள்ளவனாய், முக்கியஸ்தம் உள்ளவனாய், மகத்துவத்தை அணிந்து கொண்டவனாய், ஆண்டவரே தேவனை போல ஆண்டவரே அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவனாய் என்னையும் மாற்றி ஆசீர்வதியும் என்று அழுது கெஞ்சி கேள். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்து உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறவப்பா. ஆண்டவரே தகப்பனே, முக்கியஸ்தவனாக ஆண்டவரே உன்னை இடை கட்டிக்கொள் என்று சொன்ன ஆண்டவர் தகப்பனே, இந்த கால்வெளியில தகப்பனே யோபுவை அவிதமாக முக்கியஸ்தனாக
ஆண்டவரே விசேஷித்தவனாகவும் மாற்றி ஆமென் ஆளுகிறவளாக தேவன் மாற்றி ஆசீர்வதித்தது போல இந்த நாட்களிலும் இந்த பிள்ளைகளை ஐயா நீர் முக்கியஸ்தனாய் விசேஷத்தவனாய் ஆண்டவரை ஆளுகிறவளாக உருவாக்கி ஆண்டவரே அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குகிற தேவ பலத்தோடும் ஆண்டவரே அப்பா இடிக்கவும் பிடுங்கவும் ஆண்டவரே அதே போல நாட்டவும் கட்டவும் இந்த பிள்ளைகளை உருவாக்கி எழுப்பி நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், ஆதரித்து நடத்தும். தேவைகள் அனைத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு போதுமானவராயிரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.